வணக்கம் நேயர்களே, இது புல்லட் செய்திகள் 100 வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் ஆஷ்லி பிஜாய். செய்திகள் தொடர்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள அசானி புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர ஒடிசா கடற்கரையில் நாளை மறுநாள் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மே 11ஆம் தேதி மாலை புரிநகரின் தெற்கே 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புரி, குர்தா, கட்டாக், ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தமிழ்நாட்டில் இன்று டெல்டா மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கடலூர், கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரம் பட்டண பிரவேசத்தில் தர்மபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கி செல்ல விதிக்கப்பட்ட தடை உத்தரவை திரும்பப் பெறுவதாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். திராவிட கழகத்தினர் வழங்கிய மனுவை தொடர்ந்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி பட்டண பிரவேச நிகழ்ச்சியை தடை விதித்து உத்தரவிட்டார். அதற்கு சில அரசியல் கட்சிகள், இந்து மத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. தர்மபுரம் ஆதீனம் பட்டின பிரவேச விழாவில் பல்லக்கு தூக்கும் நிகழ்விற்கு விதித்த தடையை நீக்கிய அரசின் அறிவிப்பை தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வரவேற்றுள்ளார். ஆன்மீக அரசு என்று தான் கூறியதை முதலமைச்சர் ஸ்டாலின் மெய்ப்பித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாரம்பரியமாக அவங்க இது வெள்ளக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் நடந்திருக்கிறது. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயும் இது நடந்திருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் நடந்திருக்கிறது. அவருடைய மகனார் இவருடைய ஆட்சி காலத்தில் இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு இழுக்கு வந்துவிட வேண்டாம் என்று நினைத்தோம். அதுக்கு தக்கவாறே அவரும் அதை உடனடியாக தீர்வு கண்டு விலக்கி இருக்கிறார். அது பாராட்டுதலுக்குரியது. தமிழ்நாடு அரசு யாருக்கும் அடிபணிவதில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். தர்மபுரம் பட்டின பிரவேச நிகழ்ச்சி அனுமதி குறித்து பேசிய அவர், அரசியல் கலப்பில்லாமல் இறைப்பணி தொடர வேண்டும் என்பதற்காகவே பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு முதல்வர் அனுமதி வழங்கியுள்ளார் என்று விளக்கமளித்தார். அரசியல் கலப்பில்லாமல் இறைபணியாக தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையை, இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். இது யாருக்கும் அடிபணிவதல்ல, இது யாருக்கும் அடிமை சாஸ்திரத்திற்கு எழுதி கொடுப்பதல்ல. நம்முடைய முதலமைச்சர் அன்பிற்குத்தான் அடிமை. அதிகாரத்திற்கோ உருட்டலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகின்ற முதலமைச்சர் அல்ல. தமிழக நிதியமைச்சர் ஒப்புக்கொண்டால் பெட்ரோல், டீசல் ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மியூசிக் அகாடமியில் துக்ளக் வார இதழின் 52வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நிர்மலா சீதாராமன், பாரபட்சமின்றி விரைவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை முழுமையாக வழங்கப்படும் என்று கூறினார். 2022 மார்ச், பிப்ரவரி, மார்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய 2 மாசத்துக்கு கொடுக்க வேண்டியது மாத்திரம் கலெக்ஷன் வந்த உடனே கொடுக்கணும்ன்றத முடிவு எடுத்திருக்கோம் கவுன்சில். யாருக்கும், பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுக்கு, மீதி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமை யாருக்கிட்டையும் இல்லை, யாருக்கிட்டையும் அந்த அதிகாரமும் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானம் பண்ண அதே ஃபார்முலேஷன்ல எல்லாருக்கும் பணம் எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்தி திணிப்பு தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்து தனக்கு பிடிக்கவில்லை என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி விமர்சித்திருக்கிறார். சென்னை மியூசிக் அகாடமியில் துக்ளக் வார இதழின் 52வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. அதில் பேசிய குருமூர்த்தி, மத்திய அரசு இந்தி திணிப்பில் ஈடுபடவில்லை என்ற போதும் அதுகுறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்கல. ஆனா ஹிந்தி திணிப்பு என்று பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது. மத்திய அரசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை பேசியது எனக்கு பிடிக்கல. இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் என்று கூறினார். அவசியமே இல்லை. ஹிந்தி திணிப்பே நடக்கல. ஹிந்தி திணிப்பை நாம் எதிர்ப்போம் என்று கூறுவதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆகியது. பிஜேபி அந்த தவறை செய்யக்கூடாது, ஹிந்தி நாம் படிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும். மயிலாப்பூர் தம்பதி கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பே சதித்திட்டம் தீட்டிய ஓட்டுநர் கிருஷ்ணா தம்பதியை கொலை செய்வதற்காக அங்கு குழி தோண்டியதும் அதை கோணிப்பை போட்டு மண்ணால் மூடியிருந்ததும் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இந்த நிலையில் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
ஓமன் நாட்டில் வீட்டு வேலைக்காக சென்ற ராணிப்பேட்டையை சேர்ந்த பெண் உணவின்றி தவிக்கும் தன்னை மீட்குமாறு கண்ணீர் மல்க வீடியோ வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆற்காடு அடுத்த அசேன்புரா பகுதியைச் சேர்ந்த ஷபீனா தனக்கு தெரிந்தவர் மூலமாக வீட்டு வேலைக்காக ஓமன் சென்றுள்ளார். இந்நிலையில் அங்கு தனக்கு வேலையின்றி ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு அவதிப்பட்டு வருவதாக ஷபீனா வீடியோ வெளியிட்டுள்ளார். 40,000 சம்பளம் அனுப்புறது 35,000 சம்பளம் சொல்லி ஏமாற்றி அனுப்பிட்டானே. அவன் நல்லா இருப்பாங்க, அவன் நல்லா இருக்க. மே தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பூவந்தி சிவகங்கை சாலையில் நடைபெற்ற போட்டியில் 10 ஜோடி பெரிய மாடுகள், 37 ஜோடி சிறிய மாடுகள் மற்றும் 11 ஜோடி புள்ளி மாட்டு வண்டிகளோடு அதன் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் மாநில அரசின் நிர்வாக சீர்கேட்டின் காரணமாகவே மின்தடை ஏற்படுவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரை குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து மாநிலங்களும் மின்மிகை மாநிலங்களாக இருப்பதாக கூறினார். கேரளாவில் புதியதாக தக்காளி வைரஸ் பரவத் தொடங்கியுள்ளது. இந்த புதிய வகை வைரஸ் குழந்தைகளை மட்டுமே அதிகம் பாதித்து வருகிறது. கொல்லம் மாவட்டத்தில் மட்டும் 85க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சல், உடல்வலி, கை கால்கள் வெள்ளை நிறமாக மாறுதல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்த 800 இந்துக்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கே திரும்பியுள்ளனர். தங்களது குடியுரிமை விண்ணப்பத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கே திரும்பியுள்ளதாக சீமந்த் லோக் சங்கத்தன் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். டெல்லி பஞ்சாபில் ஆட்சியை பிடித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி அடுத்து குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் முக்கிய பங்காற்றும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் வருகிற மக்களவைத் தேர்தலில் 130 கோடி இந்தியர்களுடன் மட்டுமே தனது கூட்டணி என்று கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இமாச்சல் பிரதேச சட்டப்பேரவை வாசலில் காலிஸ்தான் கொடி கட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பஞ்சாப் பிரிவினையை மையப்படுத்தி காலிஸ்தான் என்ற பெயரில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காலிஸ்தான் கொடி கட்டப்பட்டதை அறிந்த இமாச்சல் போலீசார் அதனை அகற்றினர். SFJ அமைப்பின் தலைவர் சிங் பனுவை முக்கிய குற்றவாளியாக அறிவித்துள்ள காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மாணவர்கள் வேலைவாய்ப்பை தேடுவோராக அல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குவோராக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். IIM நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாறும் சூழல் ஏற்பட வேண்டும் என்றார். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட சுகாய் 30 MKI போர் விமானங்களை மேம்படுத்தும் பணிகள் இந்திய விமானப்படை ஈடுபட்டிருக்கிறது. அதன்படி 35,000 கோடி ரூபாய்க்கு அதிநவீன ரேடார்கள், எலக்ட்ரானிக் போர் ஆயுதங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த உபகரணங்கள் Su-30 ரக போர் விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு போர் குற்றவாளி என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசியிருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றுள்ள அவர் அங்கு உரையாற்றினார். அப்போது உக்ரைனின் நீதிக்காக கனடா எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். ட்விட்டர் பணியாளர்கள் அதிகமான பணிச்சுமையை சந்திக்க நேரிடும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் எலான் மஸ்க் பத்திரிகைக்கு அளித்துள்ள பேட்டியில் மென்பொருள் வடிவமைப்பு, இன்ஃபோடெக் மற்றும் சர்வர் ஹார்ட்வேர் ஆகியவற்றில் ட்விட்டர் நிறுவனம் இனி கவனம் செலுத்தும் என்றும் அதற்காக ஊழியர்களை இன்னும் கடினமாக உழைக்கச் செய்வேன் என்றும் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திக் கொள்வதாக G7 நாடுகள் உறுதி பூண்டிருக்கின்றன. இது தொடர்பாக பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. அதில் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை படிப்படியாக நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளன. IPL கிரிக்கெட்டில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 91 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் கண்ட சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி 17.4 ஓவரில் 117 ரன்களுக்கு சுருண்டது.
மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இதில் முதல் களம் கண்ட பெங்களூரு 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ரன்கள் சேர்த்தது. பின்னர் இலக்கை துரத்திய ஹைதராபாத் 4 பந்துகள் மீதமிருக்கையில் 125 ரன்களில் ஆட்டம் இழந்தது. இதனால் 67 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு வெற்றி பெற்றது. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டனாக 6000 ரன்களை குவித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை சென்னை அணியின் கேப்டன் தோனி படைத்திருக்கிறார். டெல்லி அணிக்கு எதிராக 8 பந்துகளில் 21 ரன்கள் குவித்த போது அவர் அந்த சாதனையை நிகழ்த்தினார். முன்னதாக இந்த சாதனையை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி மட்டுமே படைத்திருந்தார். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 56வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இப்போட்டி நவி மும்பையில் உள்ள டிஐ பாட்டீல் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஸ்பெயினின் கார்பியா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவை நேர்செட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். 6-3, 6-1 என்ற நேர்செட் கணக்கில் கார்பியா அபார வெற்றி பெற்றார். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட கட்டுமான பணிகளை 3 மாதத்தில் தொடங்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நாசர் தெரிவித்திருக்கிறார். சென்னை சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 66வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் கட்டிடப் பணிகள் 70% முடிந்துவிட்டதாக கூறினார். மீதமுள்ள பணிகளை முடிக்க 30 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் விஷால் தெரிவித்தார். சிபி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டாம் திரைப்படத்திற்கு யூ சான்றிதழை தணிக்கை குழு வழங்கியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் இந்த சான்றிதழை படக்குழுவிற்கு தணிக்கை குழு வழங்கியிருக்கிறது. வரும் 13ஆம் தேதி வெளியாக உள்ள திரைப்படத்தில் சமுத்திரக்கனி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னு இத்தனை நாள் நீ காட்டின. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலா நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்டுறேன். வாழ்க்கையில படிச்சா தான் பெரிய ஆளாக முடியும். இங்க எல்லாருமே மற்ற வாழ்க்கையை தான் வாழ்றேன். நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை அவ வாழ்றான். வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம்? சார் சீக்கிரம் பாருங்க சார். மாத்திட்டா சார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. காரில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென்று பெட்ரோல் பம்பில் தீப்பற்றியது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இரவு நேரத்தில் கோடிக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய ஒத்திசைவு ஒளி நடனத்தின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வனத்துறையினர் பகிர்ந்திருக்கின்றனர். அப்ஸ்கானிடா என்ற மின்மினி பூச்சி இனத்தின் ஒத்திசைவு ஒளி நடனம் வனத்தின் சூழல் சிறப்பாக இருப்பதற்கு உதாரணமாக திகழ்வதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. புல்லட் செய்திகள் 100 தொடர்கிறது. மாநிலம் முழுவதும் பல இடங்களில் மின்வெட்டு நிலவுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்த நிலையில் அதற்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். சீமான் அண்மையில் குடியேறியுள்ள சொகுசு பங்களாவின் மின் இணைப்பு எண்ணை கொடுத்தால் அங்கு உண்மையிலேயே மின்வெட்டு இருந்ததா என்பதை விசாரித்து சொல்வதாக பதிலளித்துள்ளார். இதன் பின்னர் இருவரும் வார்த்தைப் போரில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டு மக்கள் ஷவர்மா போன்ற உணவுகளை தவிர்த்துவிட்டு நமக்கான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியிருக்கிறார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஷவர்மா என்பது மேற்கத்திய நாடுகளின் உணவு என்றும் அங்குள்ள தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப வகையில் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். ஷவர்மாங்கிறது ஒரு மேலை நாட்டு உணவு. இது மேலை நாடுகளில் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அது பொருந்தும். அங்கே -டிகிரி அது மாதிரிலாம் இருக்கிறப்ப அது வெளியிலேயே வச்சிருந்தாலும் கூட கெடாது. நம்ம நாள்பட்ட மாமிசம் எதுவாக இருந்தாலுமே அது சரியான ஃப்ரீசிங் அந்த வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அது கெட்டு போயிடும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனித்து வரும் காவல்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டப்பேரவையில் இன்று நடைபெறுகிறது. விவாதத்திற்கு பதிலளிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்புள்ளது.
திருவண்ணாமலை மற்றும் சென்னையில் அண்மையில் நடைபெற்ற விசாரணை கைதிகளின் மரணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பவும் திட்டமிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கி இருக்கிறது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 47 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. தொற்றுக்கான சிகிச்சைக்கு பிறகு 68 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதால் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 478 குறைந்திருக்கிறது. தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் புதிதாக யாரும் உயிரிழக்கவில்லை எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமில் 17,70,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முதல் தவணையாக 3,43,084 பேருக்கும், இரண்டாவது தவணையாக 13,13,535 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இதுவரை 11,04,00,000 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமானோர் குவிந்தனர். குருங்கா கோட்டை கலியுக மெய் ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசல் வழியாக 500க்கும் அதிகமான காளைகள் சீரிப்பாய்ந்தன. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளிக்காசு போன்றவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. சூப்பர் 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 அவனே வந்து கட்டிட்டான் மயிலாடுதுறை மாவட்டம் திருவண்ணஞ்சேரியில் உள்ள கோகிலாம்பாள் சமேத உத்வநாத சுவாமி கோவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருமண கோலத்தில் மூலவர் மணவரையில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வர கோவில் தலைமை அர்ச்சகர் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தார். இந்நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சிவகங்கை அருகே நிலப்பிரச்சினை காரணமாக மளிகை கடை அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை நகரை சேர்ந்த ரகுநாதன் என்பவரின் கடைக்குள் நுழைந்த ராஜாராம் என்பவர் உள்ளிட்ட 5 பேர் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரை டன் குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து குட்கா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தண்டைக்குப்பம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த ஜீப்பில் இருந்து மூட்டை மூட்டையாக குட்காவை கைப்பற்றிய போலீசார் அதை ஓட்டி வந்த தங்கராஜ் என்பவரையும் கைது செய்தனர். ஹரியானா மாநிலம் பாணிப்பட்டில் சிறுத்தை ஒன்று வனத்துறை அதிகாரிகள் மீது பாய்ந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. பராம்பூர் கிராமத்தில் சிறுத்தையை பிடிக்க முயன்ற போது அச்சிறுத்தை அங்கிருந்தவர்கள் மீது சீறி பாய்ந்தது. உடல்நலக்குறைவால் அவதியுறும் மூத்த காங்கிரஸ் தலைவருக்கு பாஜகவை சேர்ந்த இமாச்சல பிரதேச முதலமைச்சர் தனது சொந்த ஹெலிகாப்டரை கொடுத்து உதவியிருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சரான சுக்ரா மூளை பக்கவாத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக மண்டியிலிருந்து செல்ல தனது சொந்த ஹெலிகாப்டரை முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் வழங்கினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒருவருக்கு தண்ணீர் வழங்கி உதவும் வீடியோ இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் நிறுவனத்தின் 25ஆம் ஆண்டு தொடக்க விழா மும்பையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் NSDL நிர்வாக இயக்குநர் பத்மஜா பேசிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த பணியாளர்களிடம் தண்ணீர் கேட்டுள்ளார். இதை கண்ட அங்கிருந்து நிர்மலா சீதாராமன் தனக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டிலை கொண்டு சென்று பத்மஜாவிற்கு வழங்கினார். Standards of service to investors. NSDL opened. Oh man. NSDL opened. Oh man.
கியூபாவில் நிகழ்ந்த ஹோட்டல் குண்டுவெடிப்பில் நாய் ஒன்று உயிர் பிழைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 30 பேர் உயிரிழந்த இந்த தாக்குதலில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த நாய் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. அந்த நாய்க்கு மருத்துவர்கள் முதலுதவி அளித்தனர். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் ஹிஜாப் பர்தா அணிவது கட்டாயம் என்று விதிக்கப்பட்டுள்ள உத்தரவுக்கு ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ், பெண்கள் தலைமுதல் கால் வரை முழுமையாக மறைத்தபடி பர்தா அணிய வேண்டும் என்ற தாலிபான்களின் உத்தரவு கவலை அளிப்பதாகும். தாலிபான்கள் தாங்கள் அளித்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறினார். ஹிட்லரின் நாசி படைகளோடு புட்டினின் ராணுவத்தை ஒப்பிட்டு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வீடியோ பதிவிட்டுள்ளார். 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினத்தை ரஷ்யா கொண்டாடிய நிலையில் அப்போதைய ஹிட்லர் போல இப்போது புட்டின் நடந்து கொள்வதாக சாடியிருக்கிறார். ரஷ்யாவால் தாக்குதலுக்கு ஆளாகி வரும் உக்ரைனில் இருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் வரிவிலக்கு அளிப்பதாக கனடா அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் அடுத்த ஓராண்டிற்கு இந்த வரிவிலக்கு அமலில் இருக்கும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதிவிட்டிருக்கிறார். உக்ரைனின் கீவ் நகரில் நேரில் சென்று பார்வையிட்ட பிறகு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டி களை கட்டியது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் சிறப்பு விளையாட்டு விடுதி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தாமஸ் நகர் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இந்த அணிக்கு சுழற்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. சேலம் அருகே நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் 20க்கும் அதிகமான அணிகள் பங்கேற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தின. ஏற்காடு அடிவாரம் பகுதியில் நடைபெற்ற போட்டியில் போச்சம்பள்ளி காவலர் அணி மற்றும் சென்னை வருமான வரித்துறை அணி இடையேயான ஆட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. ஹோண்டா நிறுவனத்தின் புதிய ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஹோண்டா நிறுவனம் புதிதாக உருவாக்குமா அல்லது தற்போதைய ஆக்டிவா மாடலை மாற்றம் செய்து எலக்ட்ரிக் வடிவில் அறிமுகம் செய்யுமா என்பது உறுதியாகவில்லை. இந்த நிறுவனம் தற்போது தனது பென்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் பரிசோதித்து வருகிறது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தனது பல்சர் 250 மோட்டார் சைக்கிளை புதிய நிறத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி பல்சர் N250 மற்றும் பல்சர் F250 மாடல் பைக்குகள் இனி கரீபியன் ப்ளூ நிறத்திலும், பைக்கின் ஹெட்லைட் கவுல், முன்புற பென்டர், என்ஜின் கவுல் உள்ளிட்ட இடங்களில் கரீபியன் ப்ளூ நிறமும் இடம்பெற்றுள்ளது. அதே நேரம் குறிப்பிட்ட மாடல் பைக்குகளின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என பஜாஜ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. புல்லட் செய்திகள் 100 தொடர்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் உள்ள உருக்கு ஆலையில் தொழிலாளர்கள் மற்றும் போலீசாரிடையே மோதல் ஏற்பட்டது. தொழிலாளர் போராட்டத்தை அப்புறப்படுத்த முயன்றபோது வன்முறை வெடித்தது. இதில் 12 வாகனங்கள் எரிக்கப்பட்டன. 19 போலீசார் காயமடைந்தனர். குஜராத் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பாஜகவில் இணைந்தனர். முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் முன்னிலையில் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தனர். இந்த ஆண்டு இறுதியில் குஜராத் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் விஷால் மெகாமார்ட் என்ற வணிக வளாகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. வளாகத்தின் 2வது தளத்தில் தீ பற்றியதை அடுத்த பகுதியே புகைமண்டலமானது. விரைந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேசிய குடும்ப சுகாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் இரத்த உறவில் திருமணம் செய்து கொள்வதில் 28% தமிழக முதலிடம் பிடித்திருக்கிறது. அடுத்தபடியாக கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இரத்த உறவு முறை கொண்ட ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடு, இரத்த சோகை அல்லது மரபணு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.
ஓசூரில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோபூஜை உள்ளிட்டவற்றுடன் சிறப்பு ஹோமங்களும் நடைபெற்றன. தொடர்ந்து வேத விற்பனர்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் போதப்பட்டு கோவிலின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. களத்தில் நின்று விளையாடி சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்க முயன்றவர்கள் தூக்கி வீசினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகையும் கேடயமும் வழங்கப்பட்டது. அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களிலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று திருவள்ளூர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அலமாதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான கால்நடை இனவிருத்தி பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அதில் 1000 பேருக்கு மீன்பிடி வலை, தையல் இயந்திரம் போன்றவற்றை ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். வேலூர் மாவட்டம் காவல் நிலையம் அருகே உதவி காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேல்பாடி காவல் நிலையம் எதிரே கடந்த மாதம் 11ஆம் தேதி சரத் எனும் இளைஞர் தீக்குளித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் என்பவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வேதாரண்யத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் திருமண கோல காட்சி தரிசன உற்சவம் நடைபெற்றது. அதன்படி சிவன் பார்வதி சிலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருமண கோலத்தில் அகஸ்தியருக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிரேசில் அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிட உள்ளதாக முன்னாள் அதிபரும் மூத்த இடதுசாரி தலைவருமான லூலா டா சில்வா அறிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் பிரேசில் மக்கள் அனைவரும் தன்னுடன் இணைந்து தீவிர வலதுசாரியான போல்சனாரோவின் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உக்ரைனின் போர் துயரங்களை விளக்கும் வகையில் வாடிம் என்ற கலைஞர் கேன்வாஸ் ஓவியங்களை வரைந்து வருகிறார். போர்க்களத்தில் சிதறுண்ட நகரங்களுக்கே சென்று தத்ரூபமாக அதனை தனது கைவண்ணத்தால் வண்ணம் தீட்டி வருகிறார். உக்ரைனின் துயரங்களை இந்த ஓவியங்கள் பறைசாற்றுகின்றன. ஹாங்காங்கின் புதிய தலைவராக ஜான் லீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தீவிர ஆதரவாளரான ஜான் லீ இத்தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் அவரை எதிர்த்து வேறு யாரும் போட்டியிடவில்லை. 1500 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில் இவரை தலைவராக தேர்வு செய்திருக்கிறது. இஸ்ரேலின் ஜெருசலேமில் மர்ம நபர் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டதில் 24 வயதான காவலர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் மர்ம நபர் படுகாயமடைந்தார். இதனிடையே டியாகோ பகுதியில் கத்தியுடன் நுழைந்த பாலஸ்தீனரை இஸ்ரேல் பாதுகாப்பு படை சுட்டுக் கொன்றது. ஜெர்மனி நாட்டில் நடத்தப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஹனோவர் நகரத்தில் இந்தியா, இலங்கை தமிழர்களின் பங்களிப்பில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி பதக்கங்களை வழங்கினார். அப்போது போரின் போது வீரர்களுக்கு உதவிகரமாக இருந்த ராணுவ நாய்க்கும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. Нагороджено медаллю за віддану службу службову собаку патрона. ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் ஸ்மார்ட் வாட்ச் ஆன பிக்சல் வாட்ச் இந்த வாரத்தில் சந்தைக்கு கொண்டு வரப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. அத்துடன் வியர் ஓஎஸ் ஸ்மார்ட் வாட்சில் செய்துள்ள பல்வேறு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது புதிய அம்சங்களானது சாம்சங் நிறுவனத்துடன் சேர்ந்து வியர் ஓஎஸ் வாட்ச் மேம்படுத்தப்பட்டுள்ளது. OnePlus நிறுவனம் இந்திய சந்தையில் தனது ஸ்மார்ட் போன், தொலைக்காட்சி போன்ற சாதனங்களுக்கு அதிரடி சலுகை மற்றும் தள்ளுபடிகளை அறிவித்திருக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தும் போது விலையில் 2500 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக 9 மாதங்கள் வரை வட்டியில்லா மாதத்தவணை முறை வசதியும் OnePlus சாதனங்களை வாங்கும் போது வழங்கப்படுகிறது.
மோட்டோரோலா நிறுவனத்தின் மடிக்கும் வகையிலான 3ஆம் தலைமுறை ரேசர் செல்போனின் புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்திருக்கின்றன. அதன்படி புதிய மாடல் செல்போனின் முகப்பில் 50 மெகா பிக்சல் முதன்மை கேமராவும் செல்ஃபி வசதிக்காக 32 மெகா பிக்சல் கேமராவும் இடம்பெற்றிருக்கின்றன. விரைவில் இந்த செல்போன் சந்தைக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவோ நிறுவனத்தின் விவோ Y75 4G ஸ்மார்ட் போன் வருகின்ற 22ஆம் தேதி வெளியாகிறது. 6.4 இன்ச் தொடுதிரை வசதி கொண்ட இந்த போனில் 50 மெகா பிக்சல் கேமரா வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் விலை 15,000ற்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அதன் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அந்த நிறுவனத்தின் லாபம் 15% உயர்ந்து 4,173 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. வருவாய் 8% அதிகரித்து 20,901 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கட்டண உயர்வால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக ஜியோ அறிவித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.